சும்மா குருவನ್ನ பூஜை பண்ணிக்கிறதுன்னு இல்லை, நீங்கள் அவர் கூட சேர்ந்து இறையணும் தானே. சில பேருக்கு குருவன்னா அவர் நமக்கு வழிகாட்டு நினச்சிக்கிறாங்க, சில பேர் அவர் நமக்கு தூண்டுதல் கொடுக்குறவங்க நினச்சிக்கிறாங்க, சில பேர் அவர் நம்ம நண்பரை நினச்சிக்கிறாங்க, சில பேர் குருவன்னா நாம் அங்கே மேலே வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வேலை நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை. குருவன்னா இது ஒரு வாசல் மாதிரி, இல்லை குறிக்கோளை பார்க்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை தர்மமாக பார்க்கலாம். இவ்வளோதான். எதுக்கு நாம் குருவன்னு சொன்னோமோ அந்த துடிப்பு கூட உங்கள் துடிப்பு, அந்த சுவாசத்து கூட உங்கள் சுவாசம், அந்த உயிர் கூட உங்கள் உயிர் கலக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வர்க்கம்ன்றது எங்கேயும் தேட தேவையில்லை, இங்கே தான். என்னதுக்குன்னா ஸ்வர்க்கம் நரக்கம் எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்க போகுது. இந்த அடிப்படையை மாற்றிக்கிற சக்திக்கு தான் ஆன்மீகம்னு சொல்லுவோம். அந்த ஆன்மீகத்துக்கு அடிப்படையான ஒரு உருவத்துக்கு தான், இல்லை ஒரு சக்திக்கு தான் நாம் குருவன்னு சொல்லிக்குவோம்.